ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். நாங்கள் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து நிறையா வீட்டுக்கான ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. அது எல்லாமே முன்னாடி விலாக் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பெரிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெயிண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி. கரெக்டாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு April 1 அன்றைக்கி தான் பெயிண்டிங்க்கான பேசிக் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சாண்ட் பேப்பர் வச்சு எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டாங்க. செவுத்தில் எங்கெங்கே தேய்ச்சி விடணுமோ அது எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெதர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அது எல்லாமே வெதர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராக் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரைமர் அடிப்பாங்க. இப்போது ஆல்ரெடி ஒரு 3 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாண்ட் பேப்பர் வச்சு எல்லாமே நல்லா தேய்ச்சி முடிச்சு பில்டிங் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேர்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் இந்த வெதர் ப்ரூஃபு அதுக்கப்புறமா கிராக் சீல் இது எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்டிங் எப்போலேருந்து ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டை யார் பெயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பெங்களூரில் இருக்கும் போதே டிசைட் பண்ணியாச்சு. வீட்டுக்கே ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே மெஷர் பண்ணி கொட்டேஷன் கொடுத்தாங்க. அந்த கொட்டேஷன் எல்லாமே பேசி ரிவைஸ் கொட்டேஷன் எல்லாமே வாங்கி ஃபைனலாக ஒரு கொட்டேஷன் முடித்து நாங்கள் ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. இவங்க தான் பெயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம். பட் எங்களோட சைடு கொஞ்சம் சின்ன ஒர்க் இருந்ததுனால தான் இந்த 1 வீக்குமே டிலே ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 நாள் 2 பேர் தான் வந்திருந்தாங்க. தேர்ட் டே 4 பேர் வந்திருந்தாங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி இருந்தது. எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டீரியர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டீரியருக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 4 சைடும் 4 பேர் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தது. எக்ஸ்டீரியரில் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட செவுத்தில் மட்டும்தான் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி ஃபோர்த் டே ப்ரைமரே அடித்து முடிச்சாச்சு வால்க்கு எல்லாமே. இந்த வால் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தா பக்கத்தில் மட்டும் இன்னும் எதுவுமே பண்ணல, அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அங்கே வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமா இல்லை இதே கலர் கண்டினியூ பண்ணிக்கலாமாங்கிற கன்ஃபியூஷனில் இந்த ஸ்பேஸை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் வால்க்கு பண்ணிகிட்டு இருக்கும் போதே அப்படியே சைடில் காம்பவுண்டுக்கும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 5th டே அப்படிங்கும்போது பாதி பில்டிங்க்கு ப்ரைமரும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. மீதி ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இன்னொரு சைடில் மற்ற ஒர்க்கும் அப்படியே பேரலாக போயிட்டு இருந்தது. இப்போ என்னெல்லாம் இந்த செவுத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நான் காமிக்கிறேன். பெயிண்டிங்க்கு முன்னாடி இந்த செவர் எல்லாமே எப்படி இருக்குது, பெயிண்டிங்க்கு அப்புறம் எந்த மாதிரி மாறி இருக்குது, டேமேஜ் எல்லாமே எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு பெயிண்டிங்க்கு முன்னாடி செவர் இருக்கிற ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குது. இதில் கிரே கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே வெதர் ப்ரூஃப் கோட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணியிருக்காங்க. அது முடித்ததுக்கு அப்புறமா தான் இதில் ப்ரைமர் அடிக்க போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி செவரும் ரைட் சைடு செவரும் பெருசாக எதுவுமே ஒர்க் எடுத்துக்கல. வீட்டோட லெஃப்ட் சைடு செவரும் பேக் சைடு செவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேங்க்லேருந்து தண்ணி லீக் ஆகி ஒரு மாதிரி செவரே வீணாக போன மாதிரி இருந்தது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் செவரோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடு கட்டி 6 years தான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் பார்க்குறதுக்கு பழைய வீடு மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணாமல் விட்டாச்சு. பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 yearsஆக டைம் எடுத்துருச்சு. அதனால் ப்ரைமர் ஒரு கோட் பண்ணுவாங்க, பெயிண்ட் 2 கோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வெதர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ண இடத்துல முன்னாடியே ஒரு டைம் ப்ரைமர் அடித்து விட்டுட்டாங்க. திரும்பி செவர் ஃபுல்லாக ஒரு டைம் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா பெயிண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எக்ஸ்டீரியரில் இருக்க செவர் எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் ஷீட்டு போட்டிருக்கோம். அந்த ஆங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு, லைட் கலர் பெயிண்டிங் இருந்ததுனால ஃபுல்லாகவே நல்லா அழுக்காயிடுச்சு. இதுவுமே பெயிண்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அடுத்து வர விலாக்ஸில். பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்குது. எப்படா ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த வெதர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ண இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைமர் போட்டாங்க. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டான லுக்லேயே இருந்தது. ப்ரைமர் அடித்ததுமே வீடு ஒரு மாதிரி புது வீடு லுக்குக்கு வந்துருச்சு. சைடில் தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மேலே அந்த கூலிங் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க் லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைடில் இருக்க வால் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த தரையுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய தரை மாதிரி தான் இருக்கும். பாசெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி குட்டி குட்டி கிராக்ஸோடு இருந்தது. இது எல்லாமே ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி எப்போ அவுட்புட் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து சைடில் இருக்கிற அந்த சின்ன வால்க்கு வந்துட்டு ப்ரைமர் அடிச்சிட்ருக்குறாங்க. டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற செவருக்கும் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா இருக்கிற லுக்குக்கும் வந்து பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற சம்மரில் நம்ம தாக்கு பிடிக்கணுன்னா கொஞ்சம் வீட்டுக்கு ஏதாவது இந்த கிம்மிக்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். இந்த தரைக்குமே வந்து கூலிங் பெயிண்ட்டு தான் வந்து அடிக்க சொல்லியிருக்கு. அது எந்த அளவுக்கு ஹீட் ப்ரூஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ப்ரைமர் ஒர்க் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து கலர் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கலர் வந்து நாங்கள் க்ரே அப்படின்னு வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஃபைனலாக வந்து இதுதான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நாங்கள் எதுவுமே வந்து சூஸ் பண்ணல. ப்ரைமர் அடித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கலர் சூஸ் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கலர் பேலட்டும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு பெரிய பேலட்டாக இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது. க்ரேலேயே ஒரு 10 பேஜ் வந்து இருந்தது. கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது சூஸ் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு கலர் எடுத்தாலுமே அந்த ஷேடுக்குன்னு ஒரு 10 பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது கலர்ஸ் வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு. எல்லாத்துலேயுமே மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருந்தது. நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணான்னு சொல்லிட்டு க்ரே இருக்கிற பேஜை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டோம். க்ரேலேருந்து எடுத்துகிட்டு அதில் எந்தெந்த பேஜ் வேணாம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 பேஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த 2 பேஜ்லேருந்து சூஸ் பண்ணுறதுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அந்த 2த்துலேயுமே வந்து ஒரு 8 கலர்ஸ் வந்து இருந்தது. லைட் ஷேட்லேருந்து டார்க்கர் ஷேட் வரைக்கும் இருந்தது. நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு பேஜில் இருக்கிற கலரைவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் ஃபுல்லாக வந்து லைட் ஷேடும் அதுலேயே வந்து டார்க் ஷேட் வந்து பார்டருக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து க்ரே தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து சூஸ் பண்ணியாச்சு. அந்த க்ரே தீமை பேஸ் பண்ணி தான் வந்து அவுட்டோர் டைல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெப் டைல்ஸு, போஸ்டர் டைல்ஸு இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து க்ரே பேஸில் தான் இருக்கும். இந்த பேலட் பார்க்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எந்த க்ரே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரே மாதிரியும் இருந்தது, ப்ராப்பரான ஒரு ஃபுல் க்ரே மாதிரியும் இருந்தது. எங்களுக்கு என்னென்னா டைலோட கம்பேர் பண்ணும்போது ப்ளூயிஷ் க்ரே கொஞ்சம் டைலோட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பேலட்டில் பார்க்கும்போது ப்ளூயிஷ் க்ரே விட ஒரு பிளாக்கிஷ் க்ரே வந்துட்டு ஓகேவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறமா ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி அந்த கலரும் வந்து அடிக்க ஆரம்பித்தாச்சு. என்ன கலராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்டிங் ஆரம்பித்து ஒரு 6th டே வந்துட்டு கலர்லாம் அடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகி ஆல்மோஸ்ட் பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ப்ரைமர் அடித்து முடிச்சாச்சு. கலரும் வந்து அங்கங்கே கொஞ்சம் இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடோட செவுத்துக்கு தான் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கலர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே குட்டியாக அடித்து காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து இந்த குட்டி அடிச்சிருக்கிறத வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. நாங்கள் மைண்டில் வச்சுருந்தது என்னென்னா பார்க்குறதுக்கு ஒயிட் மாதிரியே இருக்கணும், ஆனால் ஒயிட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஷேடு தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பட் அந்த ஷேடே வந்து நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இதுவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய செவரு ஃபுல்லாகவே வந்து அடிச்சிட்டாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் லைட்டராக வேணும்னாலும் பிரச்சனை இல்லை, செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது இன்னும் லைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு செவரு ஃபுல்லாகவே வந்து அடிச்சிட்டாங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சூஸ் பண்ணதை விட டார்க்கர் ஷேடாக இருந்தாலும் இந்த செவரு ஃபுல்லாக அடித்ததை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லைட்டர் ஷேடு வந்துட்டு சாம்பிள் பெயிண்ட் கொடுத்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். சாம்பிள் பெயிண்ட் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இடத்துல அடித்து பார்த்துட்டு இந்த ஷேடே வேணுமா இல்லை சாம்பிள் பார்த்த ஷேட் வேணுமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பெயிண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது எது சூஸ் பண்ணுறோமோ அது வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெயிண்ட் வந்து இப்போதைக்கு காம்பவுண்டோட உள் சைடும் வீடு ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் ஒரு கோட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.